கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே என் உயிரே நீ எழுதக்கூடாது நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாது. வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ஹாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜூலை 2 என் நாத்துவோட பர்த்டே. ஸோ அதை தான் நீங்க எல்லாரும் இந்த விலாக பார்க்க போறீங்க. ஸோ நம்ம நேற்று நைட் வந்து கேக் வெட்ட கிடையாது, அப்புறம் நம்ம எங்கேயும் வெளியே போல. இவ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு சொன்னாங்களே, வெளியே போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா. அண்ட் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து இப்ப நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியவே கிளம்ப போறோம். அண்ட் அந்த கிறுக்கி வேற அப்பப்போ வந்துருவாளன்னு பயமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மாடிக்கு வந்தாலே வந்துட்டு அவ அப்படியே தொட்டிட்டு ஓடி வந்துருவா. ஸோ அவளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நானும் என்னோட அன்சாட்டும் வந்துட்டு கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அஞ்சா வந்து கிளம்பியாச்சு. நம்ம இவ்வளவு கூட்டிட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம். சார் நம்ம அஞ்சா வந்து போயிட்டு வந்துருவாங்க. கீழே வந்து இந்த கிறுக்கி இருக்கா, அதனால அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அவகிட்டே வந்துட்டு டி நம்ம உனக்கு கேக் வெட்டலாண்டி, எங்கடி வண்டி எங்க நின்னா அப்படி கேக் வெட்டலாமா அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அவளுக்கு அந்த மாதிரி தான் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இது. பட் நம்ம அதையும் தாண்டி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கரெக்டாக வந்து அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அவளோட ரியாக்ட் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ள போய் பாருங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற லெவலில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அப்போதான் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. காத்தடிக்குது, வீடியோ வேற எடுக்கிறதுக்குள்ள முடி பரன்னு பறக்குது. பின்ன வேற போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். நான் தேவையில்லாம இந்த முடியை வேற கட் பண்ணிட்டேன். வால் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்குது எனக்கும். நம்ம அங்கே போகிறனால பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நான் சமைக்கவே இல்லைனாலே நான் சமைக்க மாட்டேன். அதனால வந்துட்டு மதியம் வேற நான் சமைக்கலை. ரெடி ஆகிட்டெல்லாம் தெரியல. ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இதோ பர்த்டே கேல பார்த்தீங்களா? பர்த்டே கேர்ள் இன்னும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிற. ஹாய் சொல்றி. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் உனக்கு? கேக் வெட்டுறன்னு சொன்னடி. அதை வந்து நாங்களே வந்து சொல்லிட்டோம். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இங்க வந்து வியூஸ் அந்த மாதிரி பார்க் வந்து நல்லா இருக்கும். அதனால அங்கேயோ இல்லை வந்துட்டு கேக் வாங்கிட்டு எங்கேயாச்சும் வண்டியை நிறுத்தி அங்கேயும் கூட நம்ம வந்து பாலத்து மேல நிறுத்தி ஸ்ப்ரே அடிச்சு நம்ம வந்து கேக் வெட்டலாம். ஸோ பார்ப்போம். எங்க அந்த லக்கி? 1 hour later. பிறந்த நாள் பெண்ணே. அங்கே ஒரு பெண் இருக்குது. இந்த பெண்ணு ரொம்ப ஓல்டு பீஸ் ஆயிடுச்சு. பிறந்த நாள் பெண் இன்னைக்கு நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கிறா. பிறந்த நாள் மாதிரி இருக்கிற தூங்கி எந்திரிச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இவங்க 3 மணி நேரமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே என் உயிரே நீ எழுதக்கூடாது நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. குடித்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூவாய் பூப்பும் வா. நானா கேட்டேன் என்னை நானே நீயா நெஞ்சம் சொன்னதே. முன்பே வா என் அன்பே வா, உனே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூவாய் பூப்பும் வா. இடவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாடே தகுமா? தென்மலை தேக்கு நீதான் இடம் தர. Happy birthday to you.
சாயனா இங்க பாரு. கலந்தது போலே கலந்தவர் முன்பே வாயின் நன்பே இங்க வாங்க, நான் லாஸ்டா வாங்கிக்கிறேன். இரு ஒரு தொண்டி சீக்கிரம் கட் பண்ணி இவ்வளவு சர்ப்ரைஸ் ஐடியாடி. சர்ப்ரைஸ். இவளை ஒரு வழியா நம்ம கடத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எத்தனை கேள்வி, எங்க போறீங்க, எங்க வரீங்க, யார் வரா, யாரு போறா வேற. ஒரு ஆளை எதிர்பார்த்தா அவங்க வந்திருந்தாங்கன்னா வணக்கம் சாந்தினி அப்படின்னு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது எங்க இருக்கு, ஹாப்பி பர்த்டே கொண்டாட வந்திருக்கோம் சாய்பாபா காலனில சாக்கோ இன்ஃபினிட்டில. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து டெக்கரேட் பண்ணி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து இது மட்டும் கிடையாது, கஃபே இருக்காங்க, நம்ம போய் சாப்பிட போறோம். 2 பிரான்ச் இருக்கு சொன்ன மாதிரி இல்ல, 2 பிரான்ச் இருக்கு. இங்க ஒண்ணு, நம்ம சித்ரால ஒண்ணு இருக்கு. சோ அங்க வந்து அவுட்டோர் மூக்கர் சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. இங்க ஒண்ணு சித்ரால ஒண்ணு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டோர் செலிப்ரேஷனும் இருக்கு. அதாவது இந்த ரெமோ படத்துல வரும் பாத்தீங்களா, டார்ச் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். அங்கதான் செலிப்ரேட் பண்ணலாம் பார்த்தோம். பட் என்னன்னா இங்க இருந்து நமக்கு ரொம்ப லாங், ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு நம்ம அங்க போக முடியாது. அதனால நம்ம வந்து சாய்பாபா காலனி வந்துட்டோம். அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் அந்த மாதிரி, இந்த ப்ரௌனிஸ், டெசர்ட் அந்த மாதிரி இங்கேயும் சேம் அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து இங்க வந்து சாப்பிடுறதுக்கு பீஸா. நம்ம லொகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நம்ம போய் சாப்பிட போறோம். A few minutes later. ஆரம்பிச்சு விட்டார்கள். நான் வர சொல்ல உங்க அம்மா தான் போலாம். எங்க அம்மா தான் போலாம் கூப்பிட்டு வந்துச்சு. ஆண்டி அடங்காத மருமக ஷாப்பிங்னா அங்க மாமியார் ஷாப்பிங். ரைட். गाइस இப்போ நம்ம ஏகோட பபிள் பார்க்குக்கு நம்ம அரசு பொருள் பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டோம். ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இங்க செமையா இருக்கு. மேல எல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்க விட்டுருக்கு. என் மேல பாருங்களேன் எப்படி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்தனால ஜாலியா இருக்கு. நம்ம இன்னைக்கு அரசு பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். பாக்குறீங்களா பாக்குறீங்களா எவ்வளவு அந்த ராட்னத்துல நம்ம போறோம் गाइस. காட்டுல போய் இப்ப கத்துவாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல. நான் பயப்படவே மாட்டேன். எனக்குள்ள பாப்பறோம். நான் ஓடிட்டு கீழே வந்துருவேன். இவதான் அடங்கிச்சு போட்டுட்டு வந்தோம். பர்த்டே அன்னைக்கு நாங்க எவ்வளவு பேர் என்ன சொல்றது த்ரில் ஓடி பேசாம கீழே இருந்திருக்கலாம். தேவையில்லாம இவ கூட வந்துட்டு அடி எதுக்குடி என்னைய கூப்பிடு. இங்க பாருங்க गाइस. மேலே எவ்வளவு உயரத்துல இருக்கு. ஐயோ இங்க பாருங்க கீழே. இப்ப சல்லுன்னு போகும். மூடிட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு பயம் இல்லையே. ஐயோ எந்த உயரத்துல நிக்க வச்சிருக்கா பாத்தீங்களா. கோயம்புத்தூர். அங்க பாருங்க கோயம்புத்தூரே எப்படி தெரியுதுன்னு. என்ன பேச்சு பேசுறீங்க? மன்னர் பரம்பரை மன்னர்கிட்ட பரம்பரை. ஐயா எனக்கு அகையே வந்துரும் போல இருக்கு. பத்தியோடியா பத்திக்கிட்டா ஐந்து வயிறு குளா போகுது. லிஃப்ட் போறவங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி வயிறு மேல 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 வருது. நீ எப்படி பயப்படாம உட்கார்ந்திருக்க? எனக்கு வயிறு வலிக்குது. நமக்கு பயமே இல்ல. அப்ப எனக்கு பயம் நின்றுச்சு. ஏய் டாமி எந்திரி. சாமி செத்து என்ன தலை தொங்கிருச்சு. गाइस கெட்டா இருக்குன்னு சொல்லி மேல போய் குமிஞ்சு உட்கார்ந்தவ தான் கீழே இறங்கும் போது கண்ணை திறக்கறா. இதுக்கு காரணம் சுத்தரா அப்படியே கிறு கிறு கிறுன்னு 2 பேரும் கெட்டா உட்கார்ந்திருக்காரு. சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கரெக்டாக வந்து எல்லாமே பிளான் பண்ணி கடைசியில் பாட்டு போகிறத மட்டும் சொதப்பிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு சாங் எடுத்து கொடுத்தேன். அங்கே போனது ஆச்சா ஹாப்பி பர்த்டே சாங் போட்டதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே எப்படின்னாலும் வந்துட்டு ஒரு அளவு ஒரு 100% வந்து பண்ணனாலும் ஒரு 90% வந்து பண்ணியிருக்கோம். ஓகே டே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவளுக்கு. அண்ட் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் இல்லை ஒரு முந்தானே இது நினச்சி சேர்ந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டாட்டா.